கார்பன் வணக்கம். சாப்டர் 1 11th ஃபிசிக்ஸ். ஓகேவா? பாருங்கள், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இப்போது ஒரு ராட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு லென்த் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லென்த்து குறிக்கிறதுக்கு நம்ம மீட்டர் அப்படிங்கிற அளவை நம்ம எடுத்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே வந்து யூனிட்ஸ். ஓகேவா? அப்புறம் இந்த மீட்டர் வந்து இந்த லென்த்து 2 மீட்டரா 5 மீட்டரா அப்படிங்கிறத வந்து இந்த மீட்டர் வச்சு நம்ம அளப்ப முடியாது. ஸோ அதுதான் மெஷர்மெண்ட். இந்த பாடம் ஃபுல்லாமே அதை தான் ஜஸ்ட் ஈஸியாக இருக்கும். லெசன் பண்ணுங்கள் வச்சு இந்த யூனிட் அதான் பாருங்கள். மெஷர்மெண்ட் ஆஃப் எனி பிசிக்கல் குவான்டிட்டி இன்வால்வ்ஸ் கம்பேரிசன் வித் அ certain basic arbitrarily chosen internationally accepted reference standard called யூனிட். அதான் ஜஸ்ட் என்ன யூனிட் அப்படின்னா ஒரு பொருளோட அளவு. ஸோ மீட்டர், லென்த்து, அப்புறம் வால்யூம், மீட்டர் கியூப், ஏரியா, மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இந்த மாதிரி உலகம் முழுக்க அக்செப்ட் பண்ண வேல்யூ இது எல்லாமே. ஸோ அதுதான் யூனிட். ஓகேவா? ஓகே. இப்போது இந்த யூனிட் 2 டைப் இருக்கும். ஒன்று ஃபண்டமெண்டல், அதாவது பேஸ் யூனிட்ஸ் அப்படி கூட சொல்லுவாங்க. இன்னொன்று டெரைவ்ட் யூனிட்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் அப்படின்னா அடிப்படையான யூனிட்ஸ். ஓகேவா? இந்த அடிப்படையில் இருந்தால் இந்த டெரைவ்டு இந்த இது வந்து உருவாகியிருக்கும். ஸோ தான் இது வந்து பேஸ், இது கீழே தான் பிரான்ச்சாக போயிருக்கும். ஸோ தான் டெரைவ்டு யூனிட்ஸ். ஓகே, இப்போ இதான் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு. இப்போ என்ன ஒருத்தர் அடுத்து இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எஸ்ஐ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எஸ்ஐ யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு சிஜிஎஸ், எஃப்பிஎஸ், இது வந்து பிரிட்டிஷ்காரன் யூஸ் பண்ணது. ஓகேவா? அப்புறம் எம்கேஎஸ். இப்போது சிஜிஎஸ் அப்படி நீங்கள் நார்மலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து லென்த்து, மாசு, டைம், அது வந்து பேசிக்கான ஒன்று. ஓகேவா? ஸோ அதில் சிஜிஎஸில் இந்த யூனிட்டெல்லாம் சிஜிஎஸில் எப்படி சொல்லுவாங்க பாருங்கள். இன் சிஜிஎஸில் லென்த்துக்கு சென்டிமீட்டர், மாஸுக்கு கிராமு, டைமுக்கு செகண்ட். ஸோ அவ்வளோதான். அடுத்து எஃப்பிஎஸ், அதில் ஃபுட்டு, லென்த்துக்கு ஃபுட்டு, அப்புறம் இதுக்கு வந்து மாஸ்க்கு வந்து பவுண்டு, டைமுக்கு வந்து செகண்ட் தான். எம்கேஎஸில் மீட்டர், லென்த்துக்கு, மாஸ்க்கு கிலோகிராம், அப்புறம் டைமுக்கு செகண்ட் தான். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இதில் வந்து எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது மேபி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1971 இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அங்கே வச்சு சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னலே எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு முழுக்க வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த எஸ்ஐ யூனிட்ஸை பொறுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு 7 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஓகேவா? மேலே பார்த்த முடியாது. ஸோ இந்த 7 யூனிட்ஸ் இந்த லென்த்து, மாசு, டைமு, எலக்ட்ரிக்கு, தெர்மோடைனமிக், டெம்பரேச்சர், மோட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அப்புறம் லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ இந்த 7மே ஃபண்டமெண்டல். இந்த 7லேருந்து மற்ற யூனிட் வந்திருக்கும். ஸோ அதுக்கு பேர் டிரைவ்டு. ஓகேவா? ஓகே, இப்போது வேறு என்ன, வேறு இதில் இந்த 7 யூனிட் தவிர்த்து இந்த 7ஐயும் தவிர்த்து இது கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்கணும், பிளேன் ஆங்கிள் ஏ கொடுத்துருக்கணும். பிளேன் ஆங்கிள் தீட்டா இருக்கும். அப்புறம் வந்து பி வந்து என்ன கொடுத்துருப்பான், இந்த பி வந்து சாலிட் ஆங்கிள். ஓகேவா? இந்த 2 கொடுத்துருப்பான். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அது சொல்கிறேன். பாடத்தில் சக்கா சின்ன படம் தான், ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, வேலை ஈஸி தான். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த பாடத்தை முடிக்க மாட்டேன், ஸ்லோவாக போவோம். ஸோ பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.